Hello children, இன்னைக்கு நம்ம 10th standard social science economicsல இருக்கிற 5th lesson industrial clusters in Tamil Nadu அப்படிங்கிற இந்த லெசனோட book back long answers பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். First question, what are the important characteristics of successful industrial clusters? அப்ப வெற்றிகரமான industrial clusters ஓட characteristics குணாதிசயங்கள் அதனுடைய லட்சணங்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னா அது வந்து ஒரே மாதிரியான தொழில்கள் இல்லாட்டி ஒரு தொழிலோட தொடர்புடைய தொழில்கள் எல்லாமே ஒன்னா சேர்ந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில ஒரு ஏரியாக்குள்ள ஒவ்வொரு தனித்தனி யூனிட்டும் தனித்தனி ஃபேக்டரியா இயங்குச்சுன்னா அதுக்கு பேர் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னால கொத்தா செயல்படுறது, கொத்தா இருக்கிறது. ஓகே, அப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம அந்த சிவகாசியில இருக்கிற அந்த பட்டாசு பிரிண்டிங் ஃபேக்டரிஸ் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் இந்த திருப்பூர்ல இருக்க கார்மெண்ட் ஃபேக்டரி, கோயம்புத்தூர்ல இருக்கிற டெக்ஸ்டைல் ஃபேக்டரிஸ், இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். காஞ்சிபுரத்துல அந்த பட்டு சாரியை செய்யற பிசினஸ் இருக்கும் இல்லைங்களா, இப்ப இதெல்லாம் இப்ப நம்ம திருப்பூர்ல வந்து இப்ப பனியன் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படின்னா நூல் ஒரே இடத்துல கிடைக்கும், பட்டன் கிடைக்கும், ஜிப்பு கிடைக்கும், யார்னிங் ஸ்பின்னிங் மில் எல்லாம் பக்கத்துல இருக்கும். அப்போ ஒரு பனியன் செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் எல்லா ஒர்க் ஃபோர்ஸும் கிடைக்கிற ஒரே இடம், ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள எல்லாமே எல்லா கம்பெனிஸும் இயங்குச்சுன்னா அதுக்கு பேரு இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? The following are the chief characteristics of சக்சஸ்ஃபுல் கிளஸ்டர். அப்ப வெற்றிகரமான ஒரு தொழில் குழுமம் அதனுடைய சிறப்பம்சங்கள், அதனுடைய தன்மைகள் என்னென்ன அப்படின்னா, ஜியோகிராபிக்கல் ப்ராக்சிமிட்டி ஆஃப் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். அப்ப ஸ்மால்னாலே சின்ன மற்றும் நடுத்தரமான இருக்கிற அந்த என்டர்பிரைசஸ் அப்படின்னா கம்பெனிகள். ஓகே, அப்ப இந்த ஸ்மாலும் மீடியமா இருக்கிற கம்பெனிகளுக்கு எல்லாமே ஜியோகிராபிக்ல ஒரு நிலப்பரப்புல அருகருகே இருக்குது, பக்கத்திலேயே எல்லா ஃபேக்டரிஸும் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இருக்குன்னு அர்த்தம். செக்டோரல் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா ஒவ்வொரு துறை சார்ந்த நிபுணத்துவம், அப்போ ரொம்ப ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறாங்க. இப்போ பட்டன் செய்யறாங்க அப்படின்னா பட்டன் செய்யறதுல நம்பர் 1 இருப்பாங்க, நம்பர் 2 இருப்பாங்க, திறன் வாய்ந்தவங்களா இருப்பாங்க. அதுதான் ஒவ்வொரு செக்டர் துறை சார்ந்த ஸ்பெஷலைசேஷன். க்ளோஸ் இன்டர்ஃபர்ம் கொலாபரேஷன் அப்படின்னா, இன்டர்ஃபர்ம் அப்படின்னா நிறுவனங்களுக்கு நடுவுல நிறுவனங்களுக்கு இடையே கொலாபரேட் பண்ணிக்குவாங்க, ரொம்ப ஒற்றுமையோட. உங்களோட டெக்னாலஜி நாங்க யூஸ் பண்றோம், எங்களோட டெக்னாலஜி நீங்க யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு ஒத்துமையோட தொழில் செய்வாங்க. அப்ப க்ளோஸ் இன்டர்ஃபர்ம் கொலாபரேஷன் அப்படின்னா நிறுவனங்களுக்கு நடுவுல இருக்கிற ஒத்துழைப்பு. இன்டர்ஃபர்ம் காம்படிஷன் பேஸ்ட் ஆன் இன்னோவேஷன் அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் இடையே இருக்கிற காம்படிஷன் போட்டிகள். ஓகே, அது வந்து எதனால போட்டிகள் அப்படின்னா இன்னோவேஷன்னால, புது கண்டுபிடிப்புகள்னால. அப்ப நீங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அதை விட நாங்க கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி இன்னோவேட்டிவா இருக்கிறது, புதுசா கண்டுபிடிக்கிறது. இன்டர்ஃபர்ம் அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் இடையே இருக்கிற போட்டிகள். A socio-cultural identity which facilitates trust. இப்போ நம்ம இங்கிருந்து பாம்பேவுக்கோ இங்கிருந்து சிலோனுக்கோ ஸ்ரீலங்காக்கோ ஒரு பொருள் வாங்கி நம்ம யூஸ் பண்றதை காட்டிலும், இப்ப நம்ம கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூருக்குள்ளேயே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது அந்த சோசியல் சமூகம், அந்த கல்ச்சுரல் அந்த நிலத்துக்கான ஒரு பண்பாடு, அதனுடைய ஐடென்டிட்டி அதனுடைய அடையாளத்தோட இருக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்ல நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு கிளஸ்டர்ல இருக்கிறவங்களுக்கு, இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏரியா ஆளுக, நம்ம பண்பாடுள்ள ஆளுக அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட ஒரு நம்பிக்கையை வளர்த்தி கொடுக்கறது முக்கியமான ஒரு சிறப்பம்சம். மல்டி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ். மல்டி ஸ்கில்டுனால பல திறமைகளை கொண்ட தொழிலாளர்கள் இந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ்ல இருப்பாங்க. ஆக்டிவ் செல்ஃப் ஹெல்ப் ஆர்கனைசேஷன். செல்ஃப் ஹெல்ப் அப்படின்னாலே தானே தனக்கு உதவி செஞ்சுக்கிற, ஓகே, அப்ப சுய உதவி மாதிரி இருக்கிற அமைப்புகள், ஆர்கனைசேஷன்ஸ்.
அதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். சுறுசுறுப்பா தனக்கு உதவி செஞ்சுக்குவாங்க. இன்டர்ஃபர்ம் கொலாபரேஷன் மூலமா. சப்போர்ட்டிவ் ரீஜனல் அண்ட் முனிசிபல் கவர்மெண்ட்ஸ். அப்ப எல்லா ஃபேக்டரிஸும் எல்லா தொழிற்சாலைகளும் ஒரே ஏரியால இருக்கும்போது அந்த ஏரியால இருக்கிற ரீஜனல் அண்ட் முனிசிபல். அப்ப ரீஜனல் அப்படின்னாலே அந்த ஏரியால இருக்கிற கவர்மெண்ட் மற்றும் நகராட்சி அரசுகள். ஓகே, அரசாங்கங்கள். ஓகே, firms are therefore expected to collaborate and compete with one another at the same time. அப்ப firms, இந்த நிறுவனங்கள் எல்லாமே நிறுவனங்கள் கிட்ட நம்ம கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்ப்போம், எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க வந்து கொலாபரேட் பண்ணிக்கணும், ஒற்றுமையோட ஒத்துழைத்து தொழில் செய்யணும். அண்ட் கம்பீட், அவங்களுக்குள்ள போட்டி மனப்பான்மையும் இருக்கணும், போட்டியும் போட்டுக்கணும், ஏன்னா பெட்டர் பண்ணிக்கிறக்கு. வித் ஒன் another அட் த சேம் டைம், போட்டியும் இருக்கணும், ஒத்துழைப்போடும் இருக்கணும் ஒரே நேரத்துல. பை கொலாபரேட்டிங், அப்போ ஒத்துழைப்போட வேலை செய்யும் போது they can expand their capacity. இப்போ ஒரு 1000 டிஷர்ட் ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 5-6 கம்பெனிகளுக்கு அந்த ஆர்டர்ஸ் பிரிச்சு கொடுத்து அவங்களையும் சம்பாதிக்க வைக்கும் போது, ஒரு 1000 பீஸ் ஒரு நிறுவனத்திலிருந்து வந்ததுன்னா 5000 பீசஸ் ஆஃப் டிஷர்ட் வந்து ஒரே நாள்ல ப்ரொடக்ஷன் எடுப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அவங்க வந்து கெப்பாசிட்டியை அதிகப்படுத்திக்கலாம் கொலாபரேட் பண்றது மூலமா. அண்ட் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் ஒன் another. இப்போ ஒரு கம்பெனியில புதுசா ஏதாவது ஒரு டெக்னாலஜி வச்சிருக்காங்க, ஏதாவது ஈஸியா செய்யற மாதிரி ஒரு ஷார்ட்கட் வச்சிருக்காங்க அப்படின்னா, புதுசா ஒவ்வொரு நிறுவனங்களுக்கூட இருந்து நம்ம பழகிக்கலாம். த்ரூ காம்படிஷன் தே ஆர் ஃபோர்ஸ்டு டு பிகம் மோர் எஃபிஷியன்ட். 2 பேருக்கு பல நிறுவனங்களுக்குள்ள போட்டி மனப்பான்மை இருந்ததுன்னா அது மூலமா அவங்க தங்களுடைய திறமைகளை வளர்த்திக்குவாங்க. ஓகே, தே ஆர் ஃபோர்ஸ்டு டு பிகம் மோர் எஃபிஷியன்ட் அப்படின்னா நேச்சுரலி அவங்க திறமைகளை அவங்க வளர்த்தியே ஆகணும். அப்பதான் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில சஸ்டெயின் ஆக முடியும். இதுதான் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ரைட் அபவுட் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கிளஸ்டர் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கிற ஜவுளித்துறை கிளஸ்டர்கள், குழுமங்கள் என்னென்ன, அதை பத்தி எழுதுங்க அப்படிங்கிறாங்க. தமிழ்நாடு இஸ் ஹோம் டு த லார்ஜஸ்ட் டெக்ஸ்டைல் செக்டர் இன் த கண்ட்ரி. செக்டர் அப்படின்னாலே துறை, டெக்ஸ்டைல் செக்டர் அப்படின்னா ஜவுளித்துறை. அப்ப தமிழ்நாடு தான் வந்து இந்தியாலேயே லார்ஜஸ்ட் ஜவுளித்துறை இருக்கிற ஒரு ஸ்டேட். பிகாஸ் ஆஃப் த டெவலப்மெண்ட் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி since the colonial period, Coimbatore is often referred as the Manchester of South India. ஏகப்பட்ட நூற்பாலைகள், காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, நூற்பாலைகள், நெசவு தொழில்கள் எல்லாமே வந்து ஜவுளித்துறை சம்பந்தமான தொழிற்சாலைகள் இதெல்லாம் வந்து நிறைய வளர்ந்ததுனால, நிறைய ஒன்னா போய் கோயம்புத்தூர்லயே ஸ்டார்ட் பண்ணதுனால, கோயம்புத்தூர் வந்து கொலோனியல் பீரியட் இருக்கும் போதே, நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷார்களுக்கு கீழே, ஆட்சியின் கீழே இருந்தப்போ இருந்தே கோயம்புத்தூரை மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்றாங்க. மான்செஸ்டர் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா இங்கிலாந்துல இருக்கிற ஒரு நகரம். அது ஒரு பெரிய தொழில் நகரம். அதுக்கு காட்டன் சிட்டின்னு இன்னொரு பேரும் உண்டு. அப்படின்னா இங்கிலாந்துல அது வந்து டெக்ஸ்டைல் துறையில, நெசவு தொழிலையும் ஜவுளி துறையிலையும் சிறந்து விளங்கின, சிறப்பா செயல்பட்ட ஒரு நகரம். அதனால மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு கோயம்புத்தூர் அழைக்கப்படுது. அட் பிரசன்ட் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்பின்னிங் மில்ஸ் ஹேவ் மூவ்ட் அரவுண்ட் த கோயம்புத்தூர் சிட்டி. ஸ்பின்னிங் மில்ஸ்னா நூற்பாலைகள். ஓகே, அப்ப நூற்பாலைகள் வந்து நிறைய கோயம்புத்தூர் சிட்டிய நோக்கி நகர்ந்திருக்கு. அப்ப கோயம்புத்தூர்லயே நிறைய நூற்பாலைகள் உருவாகிக்கிட்டே வருது. இப்போ தமிழ்நாடு இஸ் த பிக்கெஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் காட்டன் யார்ன் இன் த கண்ட்ரி. அப்ப காட்டன் யார்ன் அப்படின்னாலே அது வந்து ஒரு பருத்தி நூல். ஓகே, அப்ப பருத்தி நூலை அதிகமா ப்ரொடியூஸ் பண்றது, உற்பத்தி செய்யறது வந்து தமிழ்நாடு தான் இந்தியாலயே வச்சு. Powerloom is however more widespread in Erode and Salem region, having a large number of powerloom units.
அப்போ ஈரோட்லயும் சேலத்துலயும் நிறைய பவர்லூம் யூனிட்ஸ் இருக்கு. பவர்லூம்னா மின்சாரத்தினால நெசவு செய்யற இயந்திரங்களுடைய தொழிற்சாலைகள். ஓகே, பவர்லூம் இஸ் ஹவவர் மோர் வைட் ஸ்ப்ரெட் அப்படின்னு ஈரோட்லயும் சேலத்துலயும் தான் ரொம்ப அதிகமான பவர்லூம் யூனிட்டுகளை பார்க்க முடியும். திருப்பூர் இஸ் ஃபேமஸ் ஃபார் கிளஸ்டரிங் ஆஃப் ஃபர்ம்ஸ் ப்ரொடியூசிங் காட்டன் நிட்வேர். அப்போ காட்டன் நிட்வேர்னா நூல் பின்னலாடை. காட்டன் நிட்வேர் அப்படின்னா காட்டன்ல செய்யப்படுற பின்னலாடைகள். அப்ப திருப்பூர் தான் வந்து இந்த பின்னலாடை தொழிற்சாலைகள் கிளஸ்டர் நிறைய இருக்கிற ஒரு ஊர். இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் நியர்லி 80% ஆஃப் த கண்ட்ரிஸ் காட்டன் நிட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ். இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யப்படுற நிட்டட் ஃபேப்ரிக்ஸ் காட்டன் பின்னலாடைகள்ல இந்தியாவிலேயே வச்சு 80% எக்ஸ்போர்ட் பண்றது வந்து திருப்பூர் தான். And generates employment in a range of over 3 lakh people since the late 1980s. அப்போ 1980களில் இருந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் மக்களுக்கு அது வேலை வாய்ப்புகளை திருப்பூர் வந்து வழங்கி வருது. It is also a major producer for the domestic market. ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் செய்யறதும் இல்லாம உள்நாட்டு ப்ரொடக்ஷன்லையும் திருப்பூர் தான் முன்னிலையில் இருக்கிறது. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் சக்சஸ் இன் குளோபல் மார்க்கெட், உலக சந்தையில திருப்பூர் வந்து மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டரா உருவெடுத்ததும் இல்லாம இட் இஸ் சீன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டைனாமிக் கிளஸ்டர்ஸ் இன் த குளோபல் சவுத். அப்ப சவுத் இந்தியாலேயே வச்சு டைனாமிக் அப்படின்னா பன்முகத்தன்மையோடு இருக்கிறது, பல திறமைகளை உள்ளடக்கி இருக்கிறது. அப்படி இருக்கிறது தான் வந்து திருப்பூர். While initially most firms were run by local entrepreneurs, some of the leading garment exporters in India have set up factories here presently. அப்போ முதல்ல வந்து அந்த திருப்பூர்லயே இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ் தொழில் நிறுவனர்கள் மட்டும்தான் வந்து இந்த கம்பெனிகளை தொடங்கினாங்க, தொழிற்சாலைகளை தொடங்கினாங்க. இப்ப சமீப காலமாக லீடிங் கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் மிகப்பெரிய ஏற்றுமதியாளர்கள்லாம் வந்து அவங்களோட தொழிற்சாலைகளை இங்க நிறுவி இருக்கிறாங்க. Karur is the major center of exports of home furnishing like tablecloth, curtains, bed covers and towels. அப்ப கரூர் வந்து வீட்டு உபயோகத்துக்கு இருக்கிற ஃபர்னிஷிங்ஸ் துணிமணிகளை எக்ஸ்போர்ட் பண்ற மேஜர் சென்டர் அப்படின்னு முக்கியமான ஒரு பகுதி. என்னென்ன மேஜை விரிப்புகள், கர்டன்ஸு, பெட் கவர்ஸு, டவல்ஸ் எல்லாம் அது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது. ஓகே, கர்டன்ஸ்னா திரைகள், பெட் கவர்ஸ் அப்படின்னா படுக்கை உரை, டவல்ஸ்னா துண்டுகள். பவானி அண்ட் குமாரபாளையம் ஆர் மேஜர் சென்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பெட்ஸ் போத் ஃபார் த டொமஸ்டிக் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ். அப்போ கார்பெட்டுனா கம்பளம். ஓகே, அப்ப பவானியும் குமாரபாளையமும் முக்கியமான பகுதிகளா இருக்கு. எதுக்குன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் கார்பெட், கம்பளம் உற்பத்திக்கு. அவங்க வந்து உலக சந்தைக்கும் இந்தியா பூராவும் அவங்க வந்து இந்த கார்பெட்டுகள், கம்பளங்களை அவங்க வந்து சப்ளை பண்றாங்க. There are also traditional artisanal clusters. ஆர்டிசன்ஸ் அப்படின்னாலே கைவினை பொருட்கள் தயாரிக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்ப ஆர்டிசனல் கிளஸ்டர்ஸ் அப்படின்னா கைவினை பொருட்கள் தயாரிக்கும் குழுமங்கள். ஓகே, அப்ப ட்ரெடிஷ்னல்னா பாரம்பரியமாவே இந்த குழுமங்கள்லாம் இருக்கு. எங்க மதுரையிலையும் காஞ்சிபுரம்லையும். அது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா தட் ஆர் ஃபேமஸ் ஃபார் சில்க் அண்ட் காட்டன் ஹேண்ட்லூம் சாரீஸ். பட்டு சேலைகளுக்கும் காட்டன் ஹேண்ட்லூம் சாரீஸ் கைத்தறி புடவைகளுக்கும் இந்த மதுரையும் காஞ்சிபுரமும் பெயர் போனவைகள். So these are the textile industry clusters found in Tamil Nadu. Write in detail about the types of policies adopted by Tamil Nadu government to industrialize. அப்ப தொழில்துறை வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்னென்ன கொள்கைகளை பின்பற்றுது. The policy factors, கொள்கைகள். ஓகே, that helped the industrialization process in Tamil Nadu. அப்ப தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சிக்கு முன்னேற்றத்துக்கு கொடுத்த கொள்கைகள் என்னென்ன அப்படின்னா 3 வகையா பிரிக்கலாம். 3 aspects, 3 பாலிசிகளா பிரிக்கலாம். என்னென்ன அப்படின்னா எஜுகேஷன் பாலிசி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன்.
Okay. Now, first education policy. Industries require skilled human resources. அப்போ ஒரு தொழில்துறை, ஒரு தொழிற்சாலை அப்படின்னாலே அதுல வேலை செய்யற தொழிலாளர்கள் வந்து திறமை வாய்ந்தவர்களா இருக்கணும். ஓகே, இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெக்வயர் அப்படின்னா தொழிற்சாலைகள் என்னென்ன தேவைப்படும் தொழிற்சாலைகளுக்கு அப்படின்னா உயர்ந்த திறமை உள்ள, சிறந்த திறமைகள் உள்ள ஹியூமன் ரிசோர்சஸ் வேணும். அப்பார்ட் ஃப்ரம் லாட் ஆஃப் அட்டென்ஷன் டு பிரைமரி எஜுகேஷன் to promote literacy, the basic arithmetic skills, the state is known for its vast supply of technical human resources. அப்ப தமிழ்நாட்டுல ஆரம்ப கல்வி, ஓகே, பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னா ஆரம்ப கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றோம். அடுத்தது பேசிக் அரித்மெட்டிக் ஸ்கில்ஸ். அப்ப கவர்மெண்ட் என்ன முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னா எல்லா குழந்தைகளுக்குமே நல்ல கணித திறமைகள், மேத்மெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் நல்லா கொண்டுட்டு வர்றாங்க. தே ப்ரொமோட் லிட்ரஸி, கல்வி அறிவை பெருக்கிறாங்க. இது தவிர தமிழ்நாடு வந்து வாஸ்ட் சப்ளை ஆஃப் டெக்னிக்கல் ஹியூமன் ரிசோர்சஸ் பேர் போனது. டெக்னிக்கல் ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படின்னா தொழில்நுட்பத்துல கைதேர்ந்த மனித வளம் உடையது தமிழ்நாடு. ஓகே, இட் இஸ் த ஹோம் டு லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் என்ஜினியரிங் காலேஜஸ். அதிகப்படியான தொழில்நுட்ப கல்லூரிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். பாலிடெக்னிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர்ஸ். இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் சென்டர்ஸ்னா தொழில்துறை பயிற்சி மையங்கள். அப்ப தொழில்களை வளர்த்தறக்கு நிறைய பயிற்சி மையங்களும் தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. பாலிடெக்னிக்னா உங்களுக்கு தெரியும், 10th 12th முடிச்சுட்டு 3 year டிப்ளமோ கோர்ஸ். என்ஜினியரிங் காலேஜஸ் 12th முடிச்சுட்டு 4 year என்ஜினியரிங் கோர்ஸ். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா உள்கட்டமைப்பு. ஓகே, கட்டமைப்பு அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அர்த்தம். த வைட் ஸ்ப்ரெட் டிஃப்யூஷன் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன் has contributed to spread of industrialization to smaller towns and villages. அப்போ எல்லா பக்கமும் வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை உண்டு, மின்சார சப்ளை தமிழ்நாடு பூராவும் உண்டு. அப்போ ஒயிட் ஸ்ப்ரெட் டிஃப்யூஷன் அப்படின்னா தமிழ்நாடு பூராவும் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரிசிட்டி வளம் அது வந்து இட் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட். அது எதுக்கு வழிவகை பண்ணியிருக்கு அப்படின்னா தொழில்துறை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்ல ஊக்கம் கொடுத்துருக்கு. இந்த எலக்ட்ரிசிட்டி வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எங்க அப்படின்னா ஸ்மாலர் டவுன்ஸ் அண்ட் வில்லேஜஸ், கிராமப்புறங்கள்லையும் சின்ன சின்ன டவுன்கள்லையும், ஓகே, நகரங்கள்லையும். தமிழ்நாடு இஸ் நோன் ஃபார் இட்ஸ் எக்ஸலண்ட் டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ போக்குவரத்து துறை, போக்குவரத்து உள்கட்டமைப்பு தமிழ்நாட்டில் அருமையாக இருக்கிறது. எஸ்பெஷலி முக்கியமா மைனர் ரோட்ஸ், சின்ன சின்ன ரோடுங்க, அந்த NH-47 மாதிரி ஸ்டேட் எல்லாம் சேர்த்தாத ஊர்களுக்குள்ள இருக்கிற ரோடுகள்லாம் மைனர் ரோடுங்க. விச் கனெக்ட் ரூரல் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் டு நியர்பை டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். ரூரல் பார்ட்ஸ்னா கிராமப்புறங்கள். அப்ப கிராமப்புறங்களை எல்லாம் பக்கத்தில் இருக்கிற நகரங்களுக்கும் பெருநகரங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துற மாதிரியான நல்ல டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போக்குவரத்து உள்கட்டமைப்பு தமிழ்நாட்டில் சிறந்து விளங்குகிறது. A combination of public and private transport. அப்போ பொது போக்குவரத்தும் தனியார் போக்குவரத்து துறையும் சேர்ந்து சிறப்பாக இயங்குகிறது. Has also led rural to urban connectivity. அப்போ கிராமப்புறங்களையும் நகர்ப்புறங்களையும் சேர்க்கறக்கு இந்த பொதுத்துறை போக்குவரத்தும் தனியார் போக்குவரத்தும் பெரு உதவிய இருக்கிறது. And therefore connect small producers to markets better. அப்போ சின்ன சின்ன உற்பத்தியாளர்களை இந்த போக்குவரத்து வாகனங்கள் மூலமா சந்தைக்கு போறக்கு நல்லா ஏதுவா வழிவகை பண்ணி கொடுக்கறது வந்து நம்மளோட டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் அப்படின்னா தொழில்துறை வளர்ச்சி, பெருக்கம், ஓகே, ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்றது வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன். ஆக்டிவ் பாலிசி எஃபர்ட்ஸ். அப்ப நிறைய கொள்கைகளை கொண்டு நம்ம வந்து தீவிர முயற்சி பண்ணிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். have been made to promote specific sector. ஒரு குறிப்பிட்ட துறைகள், என்னென்ன மாதிரி துறைகள்? ஆட்டோமொபைல்னா வண்டி வாகனங்கள் சம்பந்தமான ஆட்டோ காம்பனன்ட்ஸ். அப்ப அந்த வண்டி வாகனங்களுக்கு
பார்ட்ஸ் உதிரி பொருட்கள்லாம் கொடுக்கணும் இல்லைங்களா? இப்ப பைக்குன்னா அந்த ஹாரனு, அந்த சீட்டு, அங்க இருக்கிற அந்த ஸ்ப்ராக்கெட்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்களே, நட்டு, போல்ட்டு அதெல்லாம் வந்து உதிரி பொருட்கள். பயோடெக்னாலஜி அப்படின்னா உயிர்கள் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம். அப்போ உயிரியல் தொழில்நுட்பம். அண்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னாலே தகவல் தொடர்பு துறை. ஓகே, அப்ப இந்த துறைகள் எல்லாத்துலயும் இப்ப நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சிறந்த கொள்கைகளை எல்லாம் நிர்வகிச்சு இதுகளை ப்ரொமோட் பண்றதுக்கு, இதுகளை வளர்த்து எடுக்கிறதுக்கு, பரவச் செய்யறதுக்கு தீவிரமா முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. டெக்னாலஜி செக்டர்ஸ் அப்படின்னா தொழில்நுட்ப துறைகள் எல்லாமே have been formulated in the post reform period. ரீஃபார்ம் பீரியட்னாலே புனரமைக்கும், மறுசீரமைக்கும் காலகட்டம். அந்த காலகட்டத்துக்கு அப்புறமே தொழில்துறை மேம்படுத்த தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கு. இன் அடிஷன், கூடுதலாக the state has put in place several industrial promotion agencies. அப்ப இந்த தொழில்நுட்ப துறைய வளர்த்தெடுக்கிறதுக்கு நிறைய ஏஜென்சிஸ் அமைச்சிருக்கிறாங்க. ஓகே, ஏஜென்சிஸ்னால நிறுவனங்கள். அப்ப தொழில்துறைய ஊக்குவிக்கிறதுக்கு சில நிறுவனங்களை ஃபார்ம் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தொழில்துறைய சிறப்போங்க வைக்குது. ஃபார் போத் லார்ஜ் என்டர்பிரைசஸ் அண்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் செக்டர்ஸ். அப்ப சிறு குறு நடுத்தர பெரிய நிறுவனங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ப்ரொவைடிங் சப்போர்ட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ அதுக்கு உள்கட்டமைப்புக்கும் ஹெல்ப் பண்ணி, தொழில்நுட்பத்திற்கும் ஹெல்ப் பண்ணி, பொருளாதார வகையாகவும் லோன் எல்லாம் கொடுத்து தொழில்துறைய மேம்பட்டு வளர்த்து எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு. என்னென்ன பாலிசி வச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷனை வச்சு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சு, எஜுகேஷனை வச்சு. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ். ஆண்டர்பிரனர்னாலே தொழில் முனைவோர்கள். ஓகேங்களா? அப்ப அவங்க சமுதாயத்திற்கு ஆற்றும் பங்கு என்ன அப்படின்னா ரோல் ஆஃப் ஆண்டர்பிரனர். ஆண்டர்பிரனர் இஸ் an innovator of new ideas and business processes. அப்ப தொழில் முனைவோர்கள் அப்படின்னாலே புது யோசனைகளை செயல்படுத்துறவங்க, புதுசான ஐடியாவுகளை அறிமுகம் செய்யறவங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, அதனாலதான் அவங்களுக்கு பேர் ஆண்டர்பிரனர், தொழில் முனைவோர்னு பேர். ஓகே, அவங்க வந்து வணிக செயல்முறைகளையும் புதுசா தான் கையாளுவாங்க. ஓகே, பிசினஸ் ப்ராசஸஸ் அப்படின்னா வணிக செயல்முறைகள். Entrepreneurs play a most important role in economic growth. பொருளாதார வளர்ச்சிக்கு தொழில் முனைவோர்கள் முக்கியமான பங்காற்றுகிறார்கள். அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் எக்கானமி. ஒரு நாட்டோட பொருளாதாரத்தவே அவங்கனாலதான் வளர்த்து எடுக்க முடியும், டெவலப் பண்ண முடியும். தே ப்ரொமோட் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். தொழில் துறையை டெவலப் பண்றது ஆண்டர்பிரனர்ஸ் தான். அண்ட் டு ஹெல்ப் remove regional disparities by industrializing rural and backward areas. அப்போ கிராமப்புறங்கள் மற்றும் பின்தங்கின இடங்கள், நிலப்பிரதேசங்கள் அவைகளுக்கும் ஒரு முக்கியமான பிரைம் சிட்டிஸ், பிரைம் டவுன்ஸ், அந்த எந்த ஒரு சிட்டிஸுக்கும் வித்தியாசம் இல்லாம, ஓகே, பிராந்திய சமத்துவமின்மை இல்லாம எல்லா ஊரையும் ஒரே மாதிரி மேம்படுத்துறது தொழில் முனைவோர்கள்னாலதான் முடியும். ஓகே, they help the country to increase the GDP and per capita income. அப்ப per capita incomeனா தனி நபர் வருமானம். ஓகே, ஜிடிபி அப்படின்னா ஒரு நாட்டோட குறிப்பிட்ட காலத்துல இருந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகே, இது ரெண்டையுமே ஆண்டர்பிரனர்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணி தந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஜிடிபின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஒரு ஆண்டுக்கான உள்நாட்டு உற்பத்தி. அதே மாதிரி பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா தனி நபர் ஒருத்தர் சம்பாதிக்கும் சராசரியான வருமானம். இது வந்து தொழில் முனைவோர்களால முன்னேற்றப்படுகிறது. தே கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் சொசைட்டி. அப்ப சமுதாய மேம்பாட்டிற்காக அவங்க தன்னோட பங்கு அளிக்கிறாங்க. பை ரெடியூசிங் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த். அப்போ ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கிட்டயே பணம் சொத்தெல்லாம் இருக்கிறத காட்டிலும் ஒரு ஊர்ல இருக்கிறவங்க மட்டும் வளமா
பின்தங்கின மற்றும் கிராமப்புற மக்கள் எல்லாம் ரொம்ப வாழ்வாதாரம் தாழ்ந்த வாழ்வாதாரத்தோட இருக்கிறது. அந்த வித்தியாசங்கள் இல்லாம பணத்தை பரவலா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி எல்லாருமே தொழில் செஞ்சு எல்லாருமே நல்ல வேலை செய்து எல்லாருமே சம்பாரிச்சு வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து ஆண்டர்பிரினர்ஸ் தான். They promote capital formation by mobilizing the ideal savings of the citizens. அப்ப குடிமக்களோட சேமிப்பு பணங்கள் எதுவுமே செய்யாம சேமிச்சு பணமா வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த பணத்தை அவங்க வந்து கேபிட்டல் ஃபார்மேஷனுக்காக உபயோகப்படுத்திக்கிறாங்க. அப்போ பயன்படுத்தப்படாத சேமிப்புகளை மூலதன உருவாக்கமா பண்ணிக்கிறாங்க இவங்க. ஓகேங்களா? பிளஸ் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் ட்ரேட அதிகப்படுத்திடுறாங்க. நாட்டின் ஏற்றுமதி வர்த்தகத்தை அதிகப்படுத்துறாங்க. Entrepreneurs provide large scale employment to artisans. ஆர்டிசன்ஸ் அப்படின்னா கைவினை பொருட்கள் செய்பவர்ல கை தேர்ந்தவங்க. ஓகே, கைவினை கலைஞர்கள். அப்ப லார்ஜ் ஸ்கேல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா அதிகப்படியான வேலை வாய்ப்புகளை தொழில் முனைவோர்கள் உருவாக்கி தர்றாங்க. யார் யாருக்கு? ஆர்டிசன்ஸுக்கு, கைவினை கலைஞர்களுக்கு, டெக்னிக்கலி குவாலிஃபைடு பர்சன்ஸ், தொழில்நுட்பத்துல திறமையானவங்களுக்கு, அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், ஒரு துறையோட வல்லுநர்களுக்கு, ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கை தேர்ந்தவர்கள், அண்ட் ஒர்க் இன் அன் என்வாயன்மெண்ட் ஆஃப் சேஞ்சிங் டெக்னாலஜி. அப்ப புதுசா தொழில்நுட்பம் மாறிட்டே இருக்கும், மேம்பட்டுட்டே இருக்கும் இல்லையா, அந்த சூழ்நிலையில அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல தொழில் முனைவோர்கள் தொழில் புரிகிறார்கள். அண்ட் ட்ரை டு மேக்சிமைஸ் ப்ராஃபிட்ஸ் பை இன்னோவேஷன். அப்ப புது யோசனைகள் மூலியமா புது அறிமுகங்கள் மூலமா அவங்க வந்து லாபங்களை அதிகப்படுத்துறாங்க. They enable people to avail better quality goods. நல்ல பொருட்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறாங்க. at lower prices, குறைந்த விலைகள்ல கொண்டு போய் சேர்த்துறாங்க. which results in the improvements of their standard of living. அப்ப மக்களுடைய, தொழிலாளர்களுடைய, தொழில் முனைவர்களுடைய மொத்தமான வாழ்க்கை தரத்தையும் பெட்டர் பண்றாங்க, உயர்த்துறாங்க. இதுதான் வந்து ஆண்டர்பிரினர்ஸ், தொழில் முனைவோர்களோட பங்கு. ஓகே, ஸோ இந்த லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்றோம். நெக்ஸ்ட் லெசன்ஸ் நான் உங்களுக்கு நாளைக்கே போஸ்ட் பண்ணிடுறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இந்த எக்ஸாமுக்குள்ள 2025 எக்ஸாம்ஸ்க்குள்ள நான் போஸ்ட் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சு படிங்க. ஸ்கோர் ஹை. பெஸ்ட் விஷஸ்.